வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், ஐ எம் யுவர் ராஜ்குமார், பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? எப்படி போயிட்டுருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படிங்கிறத நானும் கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓகே, இன்றைக்கு இது என்றைக்குமே ஒரு கேள்வியாக, எப்பயுமே நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய மனுஷங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கேள்வியாக ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்னுடைய கேரக்டருங்கிறது இது, என்னுடைய ஹேபிச்சுவல் பிஹேவியர், என்னுடைய குணநலன் என்பது இது. இந்த குணநலனை என்னால் மாற்ற முடியுமா? நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய ரொட்டீனை மாற்றுறது மூலமாக இல்லை ஏதாவது செய்கிறது மூலமாக என்னுடைய ஒட்டுமொத்தமான என்னுடைய மென்டல் சிஸ்டத்தை எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி என்னுடைய குணநலன்களை என்னால் மாற்ற முடியுமா? முக்கியமாக அந்த குணநலன்களின் மூலமாக வரக்கூடிய ஹேபிச்சுவல் பிஹேவியர்னு சொல்லக்கூடிய என்னுடைய நடவடிக்கைகளை, என்னுடைய பழக்க வழக்கங்களை என்னால் மாற்ற முடியுமா? அதற்கு சைக்காலஜி ஹெல்ப் பண்ணுமா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எஸ், லெட் அஸ் கோ ஃபார் திஸ் ஒன். டு சேஞ்ச் த ஹேபிச்சுவல் பிஹேவியர் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய குணநலன்களை, பழக்க வழக்கங்களை நம்மால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை we need to understand that. ஓகே, ஸோ the first thing we need to understand, அதை எப்படி மாற்றணுங்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி உருவாகுது, மொத்தமாக நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா the basic concept of the environmental factors. எஸ், முழுக்க சிறு வயதிலிருந்து எப்பயுமே ஒவ்வொரு நேரங்களும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த நேரம் முதற்கொண்டு உங்களுடைய மனது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கும்? அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி அப்சர்வ் பண்ணக்கூடிய பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு எது செட் ஆகும்னு மனசு நினைக்குதோ, கன்சிடர் பண்ணுதோ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மை பற்றி நம்மளுடைய எண்ணம் என்பது உயர்ந்ததாக இருக்குது, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கேன்னா, அப்போ என்னுடைய மனசு என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ண விஷயங்கள்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுடைய பிஹேவியராக அது மாற்றும். ரசமாட்டேன். பட் எனக்குள்ள ஒரு பெரிய சிவியரான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா என்ன செய்யும்னா, நம்மளுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, அது சம்மந்தப்பட்ட ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்மளுடைய மனசு இவனுக்கு ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்சர்வ் பண்ணி அதை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹேபிச்சுவல் பிஹேவியருக்கு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் உருவாவதற்கு ஒரு காரணமாக அமையும். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இட்ஸ் அ மேட்டர். Then the second important thing, the unrealistic goals. Yes, பல நேரங்களில் நம்மளுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது, இந்த உலகத்திற்கே சம்மந்தமே இல்லாத ஒரு கோலை நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா 10 நாள் நான் ஒல்லியாகி காட்டுறேன், சம்மந்தமே இல்லாமல் 5 நாளில் நான் சாப்பிடாமல் இருந்து நான் ஒல்லியாகி காட்டுறேன். 5 நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் ஒல்லியாக முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்கான ஒரு கோல்ஸை வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் இப்படி வருவேன், இதுக்கப்புறம் அப்படி வருவேன்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கோல்ஸை நம்ம வச்சுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்ம பயங்கரமாக ஃபெயிலியர் ஆகும் பொழுது அது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டியை, தாழ்வு மனப்பான்மையை அதிகமாக தூண்டும் பொழுது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மிக மோசமான பழக்க வழக்கங்களாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். காக்னிட்டிவ் பயாசஸ். எஸ், சிறு வயதிலேருந்தே நமக்கு சில அறிவாக யோசிக்கிறதே, ஒவ்வொரு ஆட்களும் எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறதுல பல டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்லை இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இந்த மாதிரி மாற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெரி வெரி சிம்பிள். அவர்கள் சிறு வயதிலேருந்தே அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் யோசிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசியே கிடையாது. அவங்களாம் நேரடியாக சொர்க்கத்துக்கு பிறந்தவொடனே சொர்க்கத்துக்கு போயிருக்க வேண்டியவங்க. எப்படிப்பட்டவங்கன்னா எல்லா விதமான விஷயத்தையும் அடுத்தவங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. எப்படிடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்மளால் ரியலாக ஒரு பயங்கரமாக இது பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டாக, அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய எல்லாரையும் நம்பக்கூடிய அளவில் எல்லாரும் நமக்கு உதவி செய்வாங்க, வருங்காலத்தில் நம்ம நல்லா இருப்போங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் எல்லாத்திற்கும் அவர்கள் உதவி செய்வாங்க, எல்லாத்துக்கும் அவங்க நல்லது நினைப்பாங்க. ஒரு மாதிரியான அதற்கான காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய காக்னிட்டிவ் பயாசஸ், அவங்களுடைய அந்த அறிவாற்றல் திறன் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தினோட அடிப்படையில் இருக்கும். தட்ஸ் அ மேட்டர். இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல்களின் மூலமாக சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃபிட் ஆகி வரக்கூடிய இந்த காக்னிட்டிவ் பயாசஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹேபிச்சுவல் பிஹேவியர் என்பது மோசமாகவோ சரியாகவோ இருக்கலாம். ஓகே, செல்ஃப் ஐடென்டிட்டி இஸ் அ மேட்டர். உங்களை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பல நேரங்களை பொறுத்த வரைக்கும் கான்ஷியஸாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு என்ன ஐடென்டிட்டியை நம்ம மனசு கொடுத்துருக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். பட் அன்கான்ஷியஸாக எல்லாத்திற்கும் ஒரு ஐடென்டிட்டி என்பது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய மனசு அப்படிங்கிறது கொடுத்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனுடைய அடிப்படையிலையும் நாம் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஹேபிச்சுவல் பிஹேவியர் ஒரு வேலை மேக் பண்ணப்பட்டிருக்கலாம். திஸ் அ மேட்டர். எஸ், and the environmental factors again it came, and what to do,
என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் we need to understand இந்த நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டியதுங்கிறது நம்மளுடைய ட்ரிகர்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்தெந்த பழக்க வழக்கங்கள் இப்போ நம்ம அதை ஒரு ரேஷனலைஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே, எந்தெந்த பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது, எந்தெந்த பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம மாற்றிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த மாற்றிக்க வேண்டிய பழக்க வழக்கங்களை அந்த மாற்றணும்னு சொன்னால் அந்த பழக்கத்திற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? சில மனிதர்களா, இல்லை சில சுச்சுவேஷனா, இல்லை சில வேறு அது சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருட்களா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து முதல்ல அதை விரட்டி அடிக்கணும். கான்ஷியஸாகவே அதை நாம் வந்து செய்யணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் we need to understand. ஓகே, அப்படி செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பிஹேவியர் என்பது மாற ஆரம்பிக்கும். அண்ட் த கிராஜுவல் சேஞ்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து நம்மளால் செய்ய முடியாத பொழுது தான் நமக்கு ஒரு மோசமான பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு வந்துடுது. ஏன்னா பயங்கரமாக வெக்ஸ் ஆகும்போது, பயங்கரமான ஒரு கில்ட் கான்ஷியஸ்குள்ளே போகும்பொழுது பயங்கரமாக நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப தீய பழக்கங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் we can go for the gradual changes. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு சேஞ்சஸாக நம்ம பண்ணுவதற்கு நம்மளுடைய மனதை பழக்கப்படுத்தணும். we should have the lot of patience. ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களை மாற நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அதுக்கு ஒரு பெரிய ரெசிலியன்ஸுங்கிறது தேவைப்படுது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராட்ட குணம் அப்படிங்கிறது தேவைப்படுது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த ஒரு விடாமுயற்சியில் வந்து அந்த என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்களை கிராஜுவலாக நான் மாற்ற வேண்டியிருக்கு. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் திஸ் ஒன், டெவலப் எ பிளான். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய மனசுங்கிறது என்னவாக ஆரம்பிச்சிரும்னு சொன்னால் நீங்கள் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு உங்களுடைய மனது என்பது தயாராகி விடுகிறது சைக்கலாஜிக்கலாக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இதனால் இது வருமா, இதுக்கப்புறம் இப்படி செய்ய போகிறோமா, இதுக்கப்புறம் செய்ய போகிறோமாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50% அப்படிங்கிறது உங்களுடைய மனதிற்கு ஒரு தைரியம், அதை நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதற்குள்ளே அந்த ஒரு பிலீஃப் என்பது வந்து விடுகிறது. ஓகே, அதுக்கப்புறம் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது வரக்கூடிய சேலஞ்சஸ் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோங்கிறதுக்கு அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய பிஹேவியரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ராயிங் த பிளான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். தட்ஸ் அ மேட்டர். சைக்கலாஜிக்கலாக இப்படி நம்ம வந்து நம்மளுடைய மைண்டை வந்து மோட்டிவேட் பண்ணலாம். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் எஸ் த மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ். எந்தெந்த ஒரு பெனிஃபிட்டை வந்து நாம் வந்து நினச்சி பார்க்கும்பொழுது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா, அப்போ இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம். இது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த பெனிஃபிட் கிடைச்சதுன்னா நம்ம இதை செய்யலாம் அப்படின்ட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குமோ அதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டறிஞ்சு அதை நம்ம என்ன செய்யணும், திருப்பி நம்ம வந்து அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு அதை ஒரு மோட்டிவேஷ்னலாக விஷயங்களாக வச்சுக்கணும். இதை நீ கண்டிப்பாக செய்யும், உனக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்க போகுது, அந்த மாதிரி ஒன்று கிடைக்க போகுது. சில பேர்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இந்த மாதிரி நிறைய ஆட்கள் கிடைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனசே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சைட் போனால், ஃபாரின் போனால், அப்ராட் போனாங்கும்போது அதுவே நமக்கு ஒரு ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தும்ல. அப்போ அதையே நம்ம ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு என்ன பண்ணலாம், we can motivate our mind to change our habitual behavior. ஓகேவா? கவுன்சிலிங் would be the matter. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லிருக்கு, அண்ட் சொல்யூஷன் ஓரியன்ட் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரியான பிஹேவியரல் தெரப்பி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, வீக்லி ஒரு 2 hours அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1-to-1 கவுன்சிலிங்கை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு டெலி கவுன்சிலிங்கை ஒரு 1 hourல நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் இன்னும் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஈவன் மோட்டிவேஷனல் ஃபேக்டர்லாம் இன்னும் நமக்கு தெரியல, அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு ட்ரிகர்ஸ்லாம் எது என்னை வந்து பண்ணுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியலன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், த்ரூ த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் அந்த இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிறது அந்த கவுன்சிலிங்கில் கொடுக்கப்படும். ஸோ அதன் மூலமாக அதில் தெரப்பிஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதில் சூப்பரான ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயாராக இருந்துச்சுன்னா இதான் எங்களோட நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட் அண்ட் பாய்.